ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவு நாளில் வந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடி நம்ம இப்போ இருக்கிறது வந்து ரியாத் சிட்டியில். ரியாத் சிட்டியிலேருந்து உள்ளே வந்தால் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் நான் இப்போ வந்து வேலை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக கிட்டத்தட்ட 10:30-11 மணி ஆகுது. நல்லா ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளேயும் ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். 2-3 ஃபேக்ட்ரி போயிட்டு நம்ம சிவி கொடுத்துருந்தோம். சிவி கொடுத்ததுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ 4வதாக ஒரு ஃபேக்ட்ரி போகிறோம். இந்த ஃபேக்ட்ரி எந்த சம்மந்தப்பட்டதுன்னு தெரியல. ஏதோ நம்ம சிவியை கொடுக்குறோம், நமக்கு சான்ஸ் இருந்துன்னு சொன்னால் ஏதாவது கிடைக்கும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி போனோம், அதில் செக்யூரிட்டியாக யாரும் இல்லை. ஸோ திரும்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணிக்கிட்ட ஆகுது. செம்மையான வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கொக்கா கோலா ஃபேக்ட்ரி போயிருந்தோம். அந்த போன இடத்துல சிங்களத்தில் தான் அதை நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட ஃபேக்ட்ரிக்கு வந்து நம்ம சிவியை கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 100க்கு மேலே இந்த இடத்துல ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபுட் ஃபேக்ட்ரியை தேடிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்றதுக்கான டைமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாளை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இன்னொரு 1 வீக் நமக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இன்றைக்கி முடியுமான அளவுக்கு இந்த விஷயங்களை முடிக்கலாம்னு பார்க்குறோம். நம்ம கூட வந்த 2 பேர் ஃப்ரெண்டுக்கும் வந்து ரொம்பவுமே களைப்பாக இருக்குது. 2 பேர் மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ இன்னும் இன்றைக்கி ஹாஃப் டேன்றதுனால நிறைய கம்பெனி வந்து 3 மணிக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஆஃபாக இருப்பாங்க, மூடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிச்சு. இந்த ஃபுட் ஃபேக்ட்ரியில் போய் பார்க்கலாம், நம்ம சிவி எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி. நிறைய இருக்குது, இதில் பார்க்கலாம். லாட் ஃபுட் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்த சிவி வந்து 10 போணுச்சு. ஸோ மறுபடியும் சிவி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் ஒன்று இருக்குது, அந்த டவுனுக்கு வந்தோம். அங்கே போய் பார்க்க போகிறோம். இப்போ சிவி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் இருக்குன்னு சொல்லி போய் கேட்டதில் கொஞ்சம் தூரமாக அந்த பக்கத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பிரிண்ட் பண்ணுற இடம் உண்டு. ஸோ போய் பார்க்கலாம் அங்கே பிரிண்ட் பண்ணுறது இருக்குதா இல்லையான்னு சொல்லி. ஒரு ட்ராவல்ஸ் இடம் வந்தோம், அந்த இடத்துல போய் பார்க்கலாம் நம்ம பிரிண்ட் எடுக்கலாமா, ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. ஆனால் யாருமே இல்லை கடையில், எங்கே போய்க்கிறாங்கன்னு தெரியலை. ஃபுல் ஏசியாக இருக்குது. 4-5 வாட்டி ஃபோன் அடிச்சிட்டோம், ஆனால் ஃபோன் ரிங் போகுது, ஆனால் யாரும் தூக்குறாங்க இல்லை. தூங்கிட்டாங்களா இல்லை வெளியே போயிட்டாங்களா எனக்கு தெரியலை. நமக்கு வந்து பிரிண்ட் அவுட் எல்லாமே முடிஞ்சிட்டு, நமக்கு வந்து ஃபோட்டோ காப்பி எல்லாமே முடிஞ்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உம்ரா சர்வீஸ் நடத்துகிற அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே பிரிண்ட் அவுட் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு. வெயில் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது டைமில். பார்த்தீங்கன்னா பின்னால் உங்களுக்கு பார்க்கலாம், உங்களுக்கு இருக்குது உம்ரா சர்வீஸுக்கான பஸ், அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நடக்கிற அந்த இடம் தான் இது. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால உம்ராவுக்கு வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு. அதுதான் இந்த மாதிரி க்ரௌட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சிவி கொடுக்குற வேலையெல்லாம் முடித்தாச்சு. இப்போ வந்து 4 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ பசிக்கிறதுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம், ஏதாவது இருந்தால் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி. இப்போ நாம் உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா இல்லையான்னு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் இங்கே வந்து டீ, அதே மாதிரி பிளாக் டீ எல்லாம் வந்து குடிப்போம், சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி கிடைக்குமான்னு பார்த்தா இங்கே சொல்லிட்டாங்க ஷவர்மாவும் அதே மாதிரி சிக்கன் ஐட்டம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபுட் மெனு மாற்றிட்டாங்க போல். இன்னொரு கேரளா கடையாக இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் நமக்கு என்ன கிடைக்குமென்னு சொல்லி. இப்போ அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. காரில் வந்தோம், எனக்கு கேட்டால் நடந்து வர முடியாது, வெயிலாக இருக்கிறதுனால கார்லேயே வந்துட்டோம். வந்து இந்த கடையிலேயும் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி போய் சாப்பிட்டு இருக்கோம். ஃபுட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் வர்றதுனால நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னு சொன்னால் நிறைய ஸ்வீட் ஐட்டம் தான் வச்சுருக்குறாங்க. நமக்கு
நம்ம மெயினாக தேடி வந்தது ஏதாவது ஸ்பைஸியாக இருக்கும்னு பார்த்தா ஸ்பைசி எதுவும் இல்லை. ஒரு டீ ஒன்று வாங்கினோம், அதோடு சேர்த்து பக்கோடா வாங்கினோம். இதுதான் இன்றைய நாள் ரொட்டீனாக இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போனது தான். அதுக்கப்புறம் ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அன்றைய நாள் ஃபுல்லாக தூங்கிட்டேன். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம்.